மக்களே, யுஎஸ் ஈரான் மற்றும் இஸ்ரேலோட போர் நாளுக்கு நாள் தீவிரமாயிட்டு போகுது. அதுக்கான டேமேஜஸ் ஹெவியாக ஆகிட்டே போயிட்டு இருக்குது. இதன் அடிப்படையில் தான் இப்போ ரீசெண்டாக ஈரான் தரப்புல இருந்து பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா கிட்ட போயிருக்காங்க. அதுக்கு அமெரிக்கா சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதை பற்றியும் பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் நம்மளுக்கும் ஒரு பெரிய பாதிப்பு வரப்போகுது, அதுக்கான அறிகுறிகள்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நமக்கு என்ன பாதிப்புன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தான் கேள்விக்குறி. ஏன்னா போக போக விலைவாசிகள் ஏறுவதற்கான அறிவிப்பு ஆரம்பிச்சிருச்சு. அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஃபாரின் கண்ட்ரிஸ், அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்கிற இந்தியன்ஸை இந்தியாவுக்கு திரும்ப கூட்டு வரதுக்கான முயற்சிகள் தீவிரமாக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இன்னைக்கு நடந்திருக்கு. அதனுடைய தொகுப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் வரையுமே 787 பேர் ஈரானில் இறந்து போயிருக்காங்க அப்படின்றது தான் தகவல். கிட்டத்தட்ட தொடர்ந்து டார்கெட்ஸ் யுஎஸ் கடல் வழி பாதை மூலியமாகவும், இன்னொரு பக்கம் யுஎஸோட ஹெல்ப்போட இஸ்ரேல் பயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக், வான் வழியில் பயங்கரமாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1250 டார்கெட்ஸை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஈரானை. பல நகரங்கள், பல ஏரியாஸ் தொடர்ந்து காலி செய்யப்பட்டிருக்கு. அதோடைய விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு. அதில் ஒரு விஷுவல்ஸ் பார்த்துருந்தேன். என்னன்னா, அதில் எல்லாமே தரமட்டமாக இருக்கு. தரமட்டமான இடத்துல இஸ்ரேலோட ஈரானோட கொடியை நாட்டி நாங்கள் இது பண்ணுவோன்ற மாதிரி அவங்களுடைய தேசப்பற்றை காட்டும் விஷுவல்ஸையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. தீவிரமாக மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் இருக்காங்க இல்லையா, பாகிஸ்தான் ஒரு பக்கம் அந்த சுப்ரீம் லீடரை கொன்னதுக்கு பாகிஸ்தான் தரப்புல இருந்தும் பயங்கரமான எதிர்ப்பு வந்திருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, யுஎஸோட பேஸ் இருக்கும்ல, தூதரகம், அதை பாகிஸ்தானில் ஒன்று இருக்குல்ல, அங்கே போயிட்டு எல்லா பாகிஸ்தானிலாம் போய் உடச்சி அந்த பில்டிங்கை அடித்து நொறுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் பாகிஸ்தான் போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்க, துப்பாக்கி சூடு நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் உயிரிழப்பு நடந்திருக்குது அப்படின்ற தகவலுமே நம்ம கேள்விப்படுறோம். இது ஒரு பக்கம். ஓகே, அதை தாண்டி நேற்று ஒரு ஸ்கூலில், லேடிஸ் ஸ்கூலில் அட்டாக் பண்ணியிருந்தாங்களே, அதில் ஒரு 150க்கு மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போனதாகவும் தகவல் வந்தது. அதுக்கு துக்க அனுசரிப்புக்காக இன்னைக்கு பல ஆயிரம் பேர் அதில் பங்கேற்று அவங்களுக்கான அஞ்சலி செலுத்தினதையும் பார்க்க முடியுது ஈரான் தரப்புலேருந்து. இப்போ ஒரு பயங்கரமான போர் பதற்றம், வெளியே வர முடியாதுன்ற சுச்சுவேஷன் இருந்துமே அத்தனை பேர் அதுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தின விதத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு புல்லரிக்கும் தருணமாக தான் இருக்குது. அதை நம்ம கேள்விப்படுறோம். ஓகே, இதில் குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்கார். ஸோ இந்த ஆப்ரேஷன் நிற்காது, கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எப்படி ஆப்ரேஷன் நிற்கவே நிற்காது, சான்ஸே கிடையாது. எங்கள் தரப்புல இருந்தும் ஒரு 3 யுஎஸோட ஆர்மி மெம்பர்ஸ்லாம் இறந்துருக்காங்க. பட் அவங்க நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. பட் இது ஒரு 3 வாரம் இருந்தாலும் சரி, 4 வாரம் இருந்தாலும் சரி, நாங்கள் கண்டினியூஸாக எங்களுடைய இலக்குகளை அழிக்கும் வரை நாங்கள் நிறுத்த மாட்டோம். இந்த போர் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றத யுஎஸ் தரப்புல இருந்து ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுருக்கார். 3 வாரம் 4 வாரம் பார்த்துங்க, அப்போ கிட்டத்தட்ட 1 மாதம் காலகட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. இதனால என்ன பண்ணிட்டாங்க, சரி நீங்க இப்படி வரீங்களான்ற மாதிரி ஒரு பக்கம் ஈரானும் பயங்கரமா அட்டாக் திரும்ப திரும்ப யுஎஸ் அந்த பேசஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இஸ்ரேலுக்குள்ளேயும் போயிட்டு அந்த அதிபர் மாளிகை, இந்த மாதிரி நிறைய அட்டாக்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா. இந்த சுச்சுவேஷன்ல தான் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மோடி இருக்கார்ல, பிரதமர் மோடிஜி என்ன பண்ணியிருக்காரு, ஓமன் நாட்டோடையும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா அந்த நாட்டோடையும் பேசியிருக்காங்க. சவுதி அரேபியா இல்லை மக்களே, ஒன்று ஓமன் மற்றும் குவாத், இந்த நாட்டோட பிரதமர்கிட்டலாம் பேசி அங்கோடைய நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு, உங்களுடைய இதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்ற டிஸ்கஷனும் நடத்தியிருக்கார். எங்களுடைய இந்தியன்ஸ்லாம் அங்கே தங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய சேஃப்டி எப்படி இருக்கு, அவங்க எப்படி நாட்டுக்கு திரும்புறதுன்ற மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்திருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஃப்ளைட்டு போனோம்ல, இண்டிகோ. ஸோ இந்தியாவோட ஒரு பெரிய ஒரு ஃப்ளைட் கம்பெனினா இண்டிகோ, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஃப்ளைட்டை சவுதி அரேபியாவுக்கு சென்ட் பண்ணி அங்கிருந்த இந்தியன்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வரதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு அது தீவிரமாக நடக்கப்பட்டு வருகிறது அப்படின்ற ஒரு தகவலையுமே நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இண்டிகோ ஃப்ளைட் போயிட்டு அங்கேருந்து இந்தியன்ஸை மீட் எடுத்துகிட்டு வருவாங்க. இது ஒன்று. இதுக்கு நடுவில் இது இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட், நேற்று நைட், இன்னைக்கு காலையில் 2 மணிக்கு
துபாய் ஏர்போர்ட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அங்கே வந்து டேமேஜ் ஆகிருக்கு, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அங்கேருந்து எமிரேட்ஸ்ன்ற ஒரு ஃப்ளைட் கிளம்பியிருக்கு. அந்த ஃப்ளைட்டோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா EK543 அப்படின்ற ஒரு ஃப்ளைட்டு வந்து கிட்டத்தட்ட 3 நாளாக ஏர்போர்ட்டில் தங்கியிருந்த மக்கள், ஸோ இங்கேருந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்களே, சென்னையிலேருந்து பல நாட்டிலிருந்து ட்ராவல் பண்ணியிருந்த மக்கள் வந்து அங்கே ஏர்போர்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க. ஏர்போர்ட்லேயே 3 நாள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள மீட்கும் பணியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 200க்கும் மேற்பட்ட நபர்கள் துபாயோட ஏர்போர்ட்ல இருந்து அப்படியே சென்னை ஏர்போர்ட்டுக்கு நைட்டு 2:15 மணிக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாரி, நைட்டு இல்லை, அதிகாலை 2:15 மணிக்கு வந்து சென்னை ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டுருக்காங்க. எமிரேட்ஸ் EK543 அப்படின்ற ஃப்ளைட்டு. ஸோ அந்த ஃப்ளைட்டு இறக்கி விட்டுட்டு அதே ஃப்ளைட்டு 3:50க்கு இங்கிருந்து துபாய் கிளம்பியிருக்கு. அதில் 37 பேர் திரும்ப போயிருக்காங்க. அதில் 30 இந்தியன்ஸ், 7 ஃபாரினர்ஸ் வந்து ரிட்டர்ன் போக ஆரம்பிச்சிருக்காங்க துபாய்க்கு. போகிற வழியில் என்ன நடந்திருக்குன்னா, அங்கே வந்து இந்தியாவோட பார்டர்ஸை கிராஸ் பண்ணிட்டு அதர் கண்ட்ரி பார்டருக்குள்ளே போகும்போது அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு துபாய் ஏர்போர்ட்ல இருந்து, நீங்கள் ஃப்ளைட் இங்கே எடுத்துகிட்டு வராதிங்க, இங்கே சூழ்நிலை சரியில்லை, நீங்கள் அப்படியே ரிட்டர்ன் போயிருங்க அப்படின்றத சொன்ன உடனே அப்படியே அந்த ஃப்ளைட் வந்து யூட்டர்ன் பண்ணி திரும்ப எடுத்துகிட்டு வந்து சென்னை ஏர்போர்ட்லேயே அந்த 37 பேரையும் இறக்கி விட்டுருக்காங்க. அந்த 30 பேர் இந்தியன்ஸாக இருக்கிறதால அவங்க எங்கே வேணாலும் போய் ஸ்டே பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த 7 பேர் அந்த ஏர்போர்ட்டோட கட்டுப்பாடையிலும் ஏர்போர்ட் அதிகாரிகள் சொல்லும் இடத்துல தான் அந்த ஃபாரினர்ஸ் தங்க வேண்டிய நிலைமை சிக்கி உள்ளது அப்படின்றதான் நம்ம கேள்விப்படுறோம். இதில் அந்தந்த ஸ்டேட்டில், இப்போ இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அந்தந்த ஸ்டேட்லேருந்து ஒரு சில ஃப்ளைட்லாம் போயிட்டு இந்தியன்ஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கான முயற்சிகளும் தீவிரமாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலும் நம்ம கேள்விப்பட வேண்டியது இருக்குது. ஓகே, இது ஒன்று. அடுத்ததாக இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, விலைவாசி ஏறப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் டெல்லியிலிருந்து லண்டன் போகிற ஃப்ளைட்டோட ரேட் எவ்வளோ தெரியுமா வந்திருக்குது? 9 லட்சத்தை எட்டி உள்ளது. 1-2 மக்களே, 9 லட்ச ரூபா இங்கிருந்து டிராவலிங் மட்டும் யோசிச்சு பாருங்களேன். அந்த அளவுக்கு இந்த ஒரு போர் பதற்றத்தால் டிக்கெட் ப்ரைஸ் எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்க. ஏன்னா எல்லாம் வான்வெளி தாக்குதல் ஹெவியாக ஆகிட்டு இருக்குல்ல, அதையும் மீறி கொண்டு போகிறது அவங்களுக்கும் ரிஸ்க் தான். அந்த ரிஸ்க் எடுத்து போகிறவங்களுக்கு இவ்வளோ காசை பே பண்ணாதான் போக முடியும் அப்படின்றது தான் அது. இந்த சுச்சுவேஷனில் ஈரான் மட்டும் தனித்து போராடிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சைனா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஈரான் கூட தான் நிற்போம், ஈரானுக்கு எதிராக தான் நிற்போன்ற மாதிரி சைனா தரப்புலேருந்து ஒரு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான். அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு தெரில. சீனாவோட ஆதரவு இப்போ ஈரானுக்கு கிடைச்சிருக்குன்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்டாகவே இருக்குது. சரி, இவ்வளோ அடிக்கிறீங்களே, எங்களால் என்ன பண்ண முடியும்னு நாங்கள் காட்டுறோன்ற மாதிரி திரும்பி கொடுக்கணும்ல. ஈரான் அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாங்க. என்னன்னா, ஹார்மோஸ் நீரிணை அப்படின்ற மாதிரி ஒரு வழிபாதை இருக்குது, கடற் வழிபாதை. அந்த வழிபாதை மூலமாக தான் இந்த வேர்ல்டு வைடு பெட்ரோலியமுக்கு தேவையான ஆயில்ஸ், ஸோ நம்ம டீசல், பெட்ரோல், கேஸு இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதுக்கு தேவையான ஆயில்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகிற இடமே அந்த இடம் தான். கிட்டத்தட்ட 20%, ஸோ 100%ல் 20% வேர்ல்டு வைட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கிற இடமே அந்த இடம். அதை நாங்கள் லாக் பண்ணுறோம், அதன் வழியாக எதையும் நாங்கள் செல்ல விடமாட்டோன்ற மாதிரி ஒரு அதிரடி உத்தரவை ஈரான் போட்டாச்சு. இதன் மூலியமாக எவ்வளோ ஆயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகுதுன்னா 30%. 20% டிரான்ஸ்போர்ட்டேஷன் அங்கே, ஆனால் வேர்ல்டு வைடுக்கு தேவையான 30% ஆயில் அந்த வழியாக தான் வரணும். இப்போ அந்த வழியே லாக்குனா 30% ஆயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்காது. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்காத போச்சுன்னா ப்ரைஸ் ஏறும். அப்படி அந்த வழி இல்லைன்னா அந்த கப்பல் ஒரு 1000 கிலோமீட்டர் சுற்றி வரணும். 1000 கிலோமீட்டர் சுற்றி வந்துச்சுன்னா பெட்ரோல் ப்ரைஸ்லேருந்து எல்லா ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்க போகுது அப்படின்றது தான் தகவல். இது நமக்கு இன்னும் பாதிப்பு தெரில, போக போக இது தீவிரமாக ஆக இந்தியனுக்கும் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி நம்மளுடைய பெட்ரோல் ரேட்டு 100 ரூபாய். இப்போது இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் ஆக 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 ப்ரைஸ், அந்த பேரலோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுடைய ப்ரைஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். பெட்ரோல், டீசல், கேஸோடைய ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் ஏறாது, அதை தாண்டி நம்ம சாப்பிட்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களில் இருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி சொல்கிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். இப்போது வண்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கிற வண்டிக்கே பெட்ரோல் இல்லை. அப்போ அந்த பெட்ரோலோடைய ரேட் ஏறுச்சுன்னா அந்த பெட்ரோல் ரேட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவன் என்ன பண்ணுவான்? அவன் எதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறானோ அதோடைய ப்ரைஸை ஏற்ற தானே செய்வான். அதன் அடிப்படையில் எல்லா ப்ரைஸும் ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது தான். பட் இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு மாதத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அடுத்து ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் ரஷ்யா கிட்ட இந்த மாதிரி இதுகிட்ட வாங்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சிகளும் இந்தியன் தரப்புல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. பட் எதா இருந்தாலும் சேஃப்டியாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை மக்களே, இதை தெரிஞ்சுங்க. ஓகே, அடுத்து இன்னைக்கு ஒரு பேச்சுவார்த்தை நைட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈரான் தரப்புல இருந்து பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க. அப்போ என்ன சொல்லிட்டாரு, திஸ் இஸ் டூ லேட், நாங்கள் இப்போ பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வரதா இல்லை, நாங்கள் வரவும் போகிறது இல்லைன்ற மாதிரி டைரக்டாக ஒரு முடிவை சொல்லியிருக்கார் ட்ரம்ப் அவர்கள். இதெல்லாம் முடியாது இதுக்கப்புறம். ஸோ ஈரான் தரப்புலேருந்து பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க, ஆனால் நாங்கள் இப்போ வரலன்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அது டெஹரான் அப்படின்ற ஏரியாவில் மாற்றி மாற்றி அட்டாக் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா இருக்குல்ல, சவுதி அரேபியா ஏரியாக்குள்ளேயுமே 8 ஏர் ஸ்ட்ரைக் போயிருக்கு. அந்த 8 ஏர் ஸ்ட்ரைக்குமே நம்மளுடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும்ன்ற மாதிரி அவங்க ரிட்டர்ன் அடித்து அந்த ஏர் ஸ்ட்ரைக்கை காலி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு சுற்றி 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 போர் பதற்றம் தீவிரமாயிட்டு இருக்கு அப்படின்றதான் பாயிண்ட்டு. இதில் யூஎஸ் சொல்லிட்டாங்க, யுனைடெட் நேஷன் அவங்களுடைய அமெரிக்கன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இருந்தாங்கன்னா உடனடியாக அந்த கண்ட்ரியை விட்டு வெளியே வரதுக்கான முயற்சியில் இருங்க, அங்கே இருக்காதீங்க, வெளியே வந்தே ஆகணும் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டுமே தீவிரமாக சொல்லிட்டு இருக்காங்க யூஎஸ் தரப்புலேருந்து. ஸோ நீங்கள் அங்கேருந்து வெளியே வந்துருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, இன்னொன்று ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈரான் வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது இல்லையா அந்த ஃபுட்டு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், இது எல்லாத்தையுமே நாங்கள் பேன் பண்ணுறோம், இதையும் நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண மாட்டோன்ற மாதிரி அது எல்லாத்தையுமே இப்போ பேன் பண்ணி அதுக்கும் ஓல்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் ஆயில் மேலே கை வச்சாச்சு, இப்போ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மேலே கை வச்சாச்சு. அவங்களால என்னென்ன பாதிப்புகளையும் சேதாரத்தையும் உலக அளவில் ஏற்படுத்த முடியுமோ அதுக்கான வேலைகளையுமே தீவிரமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது தான். இந்த போர் நடந்துட்டு இருக்க நடுவில் தான் எர்த் குயிக் ஏற்பட்டிருக்கு ஈரானில். கிட்டத்தட்ட 4.4 அந்த மீட்டர்ஸ் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அவ்வளோ வந்திருக்குது. கிட்டத்தட்ட 6.21 மைல் அளவுக்கு அவ்வளோ தூரம் நிலநடுக்கத்தையும் அங்கே நிலநடுக்கத்தோட அதிர்வலை தெரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸுமே வெளியாயிருக்குது மக்களே. ஓகே, இதில் ஐயோ இன்னொரு பக்கம் லெபனான் அப்படின்ற ஏரியாவிலிருந்து இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்சி அவங்களும் இஸ்ரேலுக்குள்ளே தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் மாற்றி 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 தாக்குதல் ஏற்பட்டுட்டு இருக்க சம்பவங்களையும் நம்மளால் கேள்விப்பட முடியுது. இதுதான் இன்னைக்கு நாள் ஃபுரா நடந்த மெயினான சம்பவங்கள். எவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியுமோ அதை கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட சேர்த்துருக்கேன்னு நம்புகிறேன். ஒரே ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இஸ்ரேலிருந்து இங்கே நிறைய பேர் இங்கே சுற்றுலா வாசிகளாக இங்கே நிறைய பேர் வருவாங்களாம் இந்த சுச்சுவேஷனில். இப்போ கொடைக்கானலில் நிறைய இஸ்ரேல் மெம்பர்ஸ், இஸ்ரேல் நாட்டை சார்ந்த நபர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தீவிரமான போலீஸ் பாதுகாப்பு, துப்பாக்கியோட பாதுகாப்பு கொடுத்து அவங்கள ஒரு பக்கம் சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்ற தகவலையுமே நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இருக்கிற வரையும் நீங்களும் சேஃபாக இருங்க. எல்லாம் போக போக தீவிரமாக போகுது, நம்மளுடைய ரேட்டும் ஏறப்போகுது, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எல்லாத்தையும் இருந்துக்குங்க. ஸோ தொடர்ந்து இந்த போரோட அப்டேட்ஸ் டே பை டே நானும் கொடுத்துட்ருக்கேன். இதில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணும், ஏதாவது நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ற உங்களோட சஜஷனுமே தாராளமாக நான் வெல்கம் பண்ணுறேன். அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.